முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் சுட்டு கொலை செய்த முக்கிய குற்றவாளியை போலீசார் 1 மாத தேடுதல் வேட்டைக்கு பின்னர் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். கூட்டாளிகளுடன் பதுங்கியிருந்த நபரை நீண்ட நாள் கண்காணித்து சிக்க வைத்தது எப்படி? மும்பையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி தேசியவாத காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் ஆந்திராவில் உள்ள அவரது மகன் அலுவலகத்தில் இருந்து வெளியே வரும்போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்படுகொலையில் நேரடியாக ஈடுபட்டவர்களில் 2 பேர் உடனே கைது செய்யப்பட்டனர். ஆனால் துப்பாக்கியால் சுட்ட முக்கிய குற்றவாளியான சிவக்குமார் என்பவர் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். அவரை மும்பை போலீசார் தொடர்ந்து தேடி வந்தனர். சிவக்குமார் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் பாபா சித்திக்கை 6 முறை சுட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் குஜராத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லாரன்ஸ் பிஷ்னோய் சகோதரர் அன்மோல் பிஷ்னோயுடன் சிவ்குமார் ஸ்னாப்சாட் மூலம் தொடர்பில் இருந்து வந்த தகவலும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொலைக்கு அன்மோல் பிஷ்னோய் 10 லட்சம் ரூபாய் வரை சிவ்குமாருக்கு கொடுத்த தகவலும் தெரிய வந்தது. கொலைக்கு தேவையான ஆயுதங்கள், சிம் கார்டு, மொபைல் போன் போன்றவை புனேயைச் சேர்ந்த சுவம் என்பவர் கொடுத்துள்ளார். சிவ்குமாரும் அவரது கூட்டாளிகளும் பல நாட்கள் பாபா சித்திக்கை கண்காணித்து இப்படுகொலையை அரங்கேற்றியுள்ளனர். கொலை செய்துவிட்டு புனேவுக்கு தப்பியோடிய சிவ்குமார் அங்கிருந்து ஜான்சி வழியாக லக்னோ தப்பிச் சென்று இறுதியாக பக்ரைட் சென்று பதுங்கியிருந்தார். சிவ்குமாரை பிடிக்க 21 பேர் அடங்கிய தனிப்படையை அமைத்த போலீசார் அவரது நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அவர் பக்ரைட் தான் சென்றிருக்க வேண்டுமென்று உறுதியான உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்தன. பக்ரைட் பகுதியில் 25 நாட்கள் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சிவ்குமாருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என 35 பேரை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இவர்களில் சிவ்குமாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்த 4 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் சிவ்குமாரின் இருப்பிடம் தெரிய வந்தது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்று சிவ்குமாரை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து கைது செய்தனர் போலீசார். அப்போது அவருடன் இருந்த கூட்டாளிகள் 4 பேரும் போலீசாரிடம் சிக்கினர். சிவ்குமாரை மும்பைக்கு அழைத்து வந்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் நேபாளத்திற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக தகவல் தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பின் இந்த கொலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.